அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் புக் ஹவுஸினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற புக் ஸ்டாக் 2016 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சியினை அடைகின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى. பல்வேறு வளர்ச்சி கட்டங்களை தாண்டி தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற மிகச்சிறந்த புத்தக சாலைகளில் ஒன்றாக விளங்குகின்ற அளவுக்கு இது முன்னேறி இருக்கின்றதென்றால் அதன் பின்னால் இருப்பது அதனோடு துணை நின்ற எமது வழங்குனர்கள், வாடிக்கையாளர்கள், எழுத்தாளர்கள் என்று எல்லோரையும் அடங்கி நாங்கள் கூறுகின்ற அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். அவர்களோடு வந்த இந்த 62 வருட பயணத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான மைல்கல்லாகத்தான் இந்த வருடத்தை பார்க்கின்றோம். ஒரு கல்வி தொண்டு புரிகின்ற, கல்விக்கு துணை புரிகின்ற, வாசகர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சேவையை ஆற்றுகின்ற, எழுத்தாளர்களுக்கு கை கொடுக்கின்ற ஒரு இடமாக அது இன்று இருக்கிறது. ஒரு வித்தியாசமான புத்தக நிலையம் இருக்கிறது. அது எவ்வளவு புனிதமான இடம் என்றால் அதற்கு பாதணிகளோடு ஒருவரையும் அனுமதிப்பில்லை. உலகத்திலே பாதணிகளோடு அனுமதிக்கப்படாத ஒரே ஒரு புத்தக நிலையமாக நான் அதனை பார்க்கின்றேன் என்று அவர் சிலாகித்து கூறியது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு கலாச்சாரத்தை இதனுடைய கடந்த 30 வருடங்களாக அதன் முகாமையராக இருந்த எங்களுடைய முன்னால் அமர்ந்திருக்கின்ற சேமுத் சாஹிப் அவர்கள் அங்கே ஏற்படுத்தினார்கள். அறிவை பரப்புவது, அறிவுக்கு துணை நிற்பது, எழுத்தாளர்கள் எழுதிய நூல்களுக்கு கரம் கொடுத்து ஊக்குவிப்பது, இத்தகைய அறிவோடு தொடர்புடைய, நூல்களோடு தொடர்புடைய ஒரு பெரும் பணியை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் என்று செய்து வருகின்றது. இப்பொழுது இஸ்லாமிக் புக் ஹவுஸினுடைய இணையதளம் இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இணையதளத்தினை ஆரம்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் அன்புக்குரிய ALM இப்ராஹிம் அவர்கள். இஸ்லாமிய நூல்கள், இஸ்லாமிய சஞ்சிகைகள் மூலமாக வாழக்கூடிய முஸ்லீம்கள், காலத்தோடு வாழக்கூடிய முஸ்லீம்களாக எங்கள் சமூகத்தில் மாற்ற வேண்டும். காலம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லாமல் ஒரு பக்கமாக ஒதுங்கி வாழ்கிறோம் என்றால் அந்த சமூகம் முன்னேற முடியாது. நாங்கள் சில நேரங்களில் இந்த திரைப்பட CDக்களை வாங்கி கொண்டு போகின்றோம். சாப்பாட்டுக்கு கூடுதலாக செலவு செய்கின்றோம். ஒரு நண்பர் சொன்னார், கொழும்பிலே புதுக்கடையிலும் முஸ்லீம்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எல்லாம் பல்வேறு விதமான சாப்பாட்டு கடைகள் இருக்கின்றன, ஆனால் புத்தக சாலைகள் இல்லை என்று. கொட்டாஞ்சேனைக்கு சென்றால் அல்லது ஏனைய தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு சென்றால் டியூஷன் கிளாஸ்களும் இப்படியான நிறைகள் தான் இருக்கின்றன என்று சொல்கிறது. உண்மையிலே இந்த மாற்றம் சமூகத்தில் ஏற்பட வேண்டும். இன்று இஸ்லாமிக் புக் ஹவுஸ் எழுத்தாளர்களை எவ்வாறு கௌரவிக்கின்றது, தன்னுடைய வாடிக்கையாளர்களை எவ்வாறு கௌரவிக்கின்றது, தான் சார்ந்த சமூகத்துக்கு எவ்வாறு சேவையை செய்கின்றது என்று பார்த்தால் உண்மையிலேயே நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்துடன் ஒரு 7 ஆண்டுகள் தான் தொடர்பு இருக்கின்றது. நான் இந்த இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் மூலம் என்னுடைய 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றேன். எழுத்தாளர்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதிய நூல்களை வாங்குவதற்கு, நான் எழுதிய நூல்களை அச்சிடுவதற்கு, நான் எழுதிய நூல்களை விற்பனை செய்து தருவதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்று இருக்கின்ற பொழுது அதைவிட ஒரு மகிழ்ச்சி ஒரு எழுத்தாளனுக்கு எதுவுமே இருக்க முடியாது.
inshallah we will have such fine events in the coming year too. Thank you all. Thank you very much. Knowledge Box, the value-based media network.